அல்லேலூயா. ரைட். இயேசுவின் நாமத்தினாலே நான் அந்த சிலுவையை இயேசு ஏன் அல்லேலூயா மரணத்திற்கென்று தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத தியானம் பண்ணினேன். அதுதான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலுவையை தேர்ந்தெடுத்தது, சிலுவையில் அறைந்தது, சிலுவையில் அறையப்படக்கூடிய நாட்களை நியமித்தது எல்லாமே பைபிளை அறியாத, வேதவசனங்களை அறியாத ஏரோது அல்லேலூயா பிலாத்து தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்களை பிதாவானவர் ஏற்கனவே முன்குறித்திருந்தார். அந்த முன்குறித்த நாளிலே, முன்குறித்த சிலுவையிலே, முன்குறித்த நேரங்களிலே இயேசு அடிக்கப்பட்டு முன்குறித்த நேரத்திலே தன் ஜீவனை அர்ப்பணித்தார். அப்போ ஒரு மனிதனுக்கு நேரிடுகிற எல்லாமே தேவனால் எழுதப்பட்ட காரியங்கள். அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் நியமிக்கப்பட்டவைகள். இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக அந்த சிலுவையை தேர்ந்தெடுத்தார்கள். இவன் நம்ம நாட்டில், இந்த உலகத்தில், இப்போ இருக்க உலகத்தில் அல்லேலூயா தூக்கு தண்டனையை அல்லேலூயா எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம நாடுகளில் தூக்கு போடுகிறார்கள். ஒரு மரண தண்டனை கொடுப்பது தூக்கு தண்டனையை கொடுக்கிறார்கள். நீ மேலை நாடுகள்லாம் போனீங்கன்னா கரண்ட் ஷாக், சேரில் உட்கார வச்சு சேரில் அல்லேலூயா கரண்ட்டை கொடுத்து ஒரு சுவிட்சை போடுவாங்க, ஒரே நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆயிரும். ஆனால் ஒவ்வொரு நாடுகளிலையும் இப்போ முஸ்லீம் கண்ட்ரிகள்லாம் பார்த்திங்கன்னா சவுக்கடி, எத்தனை சவுக்கடி, அதுக்கப்புறம் தலையை வெட்டுதல், இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகளில் இருக்குது. கையை வெட்டுதல், காலை வெட்டுதல், அல்லேலூயா இப்படி தண்டனையை கொடுக்கிறார்கள். ஆனால் ஏரேது நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை எப்படி கொடுத்தார்? ஏரேதின் தண்டனை வேற, நியாயப்பிரமாணத்தின் தண்டனைகள் வேறு. ஏரேது அல்லேலூயா ரோமானியர்கள், இந்த ரோம பேரரசு, அவங்க கொலைக்கு பயன்படுத்துவதே மிருகம். முதலே முன்னால் தூக்கி போடுறது, மிருகத்தை ஒரு மனுஷனை, பெரிய கிரவுண்ட் இப்பவும் இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. பெரிய மியூசியம் ஒன்று இருக்கிறது. அதில் அல்லேலூயா நடுவில் அல்லேலூயா சுத்தச்சூழ ஆட்கள் உட்காந்துட்டு யார் தண்டனை கொடுக்கணுமோ அவனை அந்த மிருகத்துக்கு முன்னால் போட்டுருவாங்க. அந்த சிங்கத்துக்கு முன்னால் விட்டுட்டா அந்த சிங்கம் கடித்து திங்கிறத எல்லாரும் பார்த்து ரசிப்பார்களாம். அப்படிதான் ரோம பேரரசுடைய தண்டனை இருந்தது. அவங்களும் தலையை வெட்டினாங்க. முதுகில் என்ன செய்வாங்களாம், ஒரு பிணத்தை கட்டி அப்படியே விட்டுருவாங்க. அந்த பிணம் ராத்திரி படுத்தாலும் எந்திரிச்சாலும் முதுகில் அந்த பிணம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஆக ஆக அது நார ஆரம்பிக்கும். நாரி அதிலே, இந்த நாத்தத்திலே இவன் செத்துருவான். அது ஒரு தண்டனையாக கொடுத்தாளுகள். பிறகு ஒரு 2 கம்பத்தை நாட்டிக்கிடுவாங்க, 2 காலையும் கட்டிக்கிட்டு அந்த கம்பத்தை அங்கேயும் இம்மா பிரிச்சிருவாங்க. மனுஷனை 2 பிரிச்சிருவாங்க. அப்படி தண்டனையை கொடுத்தார்கள். நல்ல குதிரையை கொண்டு குதிரைகளுடைய பின்னத்திங்காலில் தண்டனை கொடுக்கக்கூடிய மனுஷனை கட்டி குதிரையை வேகமாக ஓட்ட ஆரம்பிப்பாங்க. கடைசியில் அவன் உறுப்பு பிச்சு 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 சேர்த்துருவான். இல்லைன்னா ஒரு கம்பத்தில், கடைசி நேரங்களில் கூட ரொம்ப பேருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ரோமானியர்கள் கொடுத்த தண்டனை இதுதான் ரொம்ப அதிகம். என்னென்னா கம்பத்தில் கட்டி வைப்பாங்க, சுத்தச்சூழ தீய வச்சுருவாங்க. இப்படி தான் அநேக தண்டனை கொடுத்தார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் தண்டனை என்னென்னா, வேதத்தில் எழுதியிருக்கிற தண்டனை கல்லால் எரிந்து கொள்வது, சவுக்கு மிளார வச்சு அடிக்கிறது, பட்னி போடுவாங்க, பட்டயத்தால் வெட்டுவார்கள், வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. இங்கேருந்து குதிரையோ
அல்லது ஒட்டகமோ நல்ல மணல் பாங்கான இடத்துல, நடு மணல் ரொம்ப இருக்க இடத்துல ஒட்டகத்தில் இழுத்துட்டு போய் அங்கே அல்லையா வனாந்திரத்தில் எங்கே பார்த்தாலும் மணலாக தாருங்க, அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்படி தான் கொல்லப்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்தில் ஒரு பகுதி சிலுவையில் அறையப்படுதல். இந்த சிலுவையில் அறையப்படுகிற காரியம் யாருக்கு நடக்குன்னா, குறிப்பிட்ட பாவம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இந்த யோவான் 8வது அதிகாரத்தில் வர்ற அந்த பெண்ணுக்கு அல்லலியா அந்த பிரமாணத்தை வைத்திருந்த பரிசேயர் சதிசியர் சொன்ன சட்டத்தின்படி அவங்க சொன்னது, அல்லலியா வேசித்தனத்திற்கு கல்லை கொண்டு எரிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர்? அதுக்கு சிலுவையில் அறையக்கூடியவைகள் அல்ல. பட்டயத்தால் வெட்டக்கூடியது அது ஒரு தண்டனை, அது ஒரு குற்றம். அந்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை. மிளாரினாலும் சவுக்குனாலும் அடிப்பது இத்தனை அடிகள் என்று பவுலும் அடிபட்டார்னு அவர் எழுதுகிறார். 1 குறைய 40 முறைகள் 40 தடவை நான் அல்லலியா சவுக்கினால் அடிபட்டேன் என்று சொன்னார். 3 தரம் அடிபட்டேன் அப்படின்லாம் எழுதுகிறார். அப்போ ஒரு தவறு பண்ணினதற்குண்டான தண்டனை. ஆனால் அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன், பட்டினி போடுவது அது ஒரு தவறுக்கு உண்டான தண்டனை. வனாந்திரத்தில் போய் அம்பன் விட்டுட்டு வர்றது ஒரு தவறுக்கு உண்டான தண்டனைகள். ஆனால் இயேசுவுக்கு சிலுவையில் அறையப்பட காரணம் என்னன்னா, இவர் குறிப்பிட்ட ஒரு தவறை பண்ணினாருங்கிறது தான் குற்றம். இவர் மேல் சாட்டப்பட்ட குற்றம் என்னவென்றால், இவர் தேவகுமாரன் என்று தேவனோடு சமமாய் நினைப்பதை அல்லேலூயா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதான் எல்லாற்றிலும் முற்றிலுமான அல்லேலூயா தண்டனையாகிய சிலுவை தண்டனையை கொடுத்தார்கள். கல்லை கொண்டு ஏன் எரிஞ்சாங்க? கோல்னால சவுக்குனால ஏன் அடித்தாங்க? எல்லாம் அல்லேலூயா இவர் அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததுனால அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன், சவுக்கால் அடித்தார்கள். பெரிய தண்டனை எதுக்கு கொடுத்தாங்கன்னா, நான் தேவகுமாரன் அப்படின்னு சொன்னது தான் அவர் பெரிய தவறு பண்ணினதாக, குற்றம் செய்ததாக அல்லேலூயா அந்த ரோம பேரரசில் தீர்ப்பு எழுதப்பட்டது. ஆனால் பிதாவானவருடைய சித்தம் இவர் அல்லேலூயா நன்றி சிலுவை வழியாக தான் பலியாக வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்திருந்தார். அதுக்காக 800 வருடங்களுக்கு முன்பாக பிறந்த ஏசாயா தீர்க்கதரிசி அல்லேலூயா சங்கீதத்தின் புஸ்தகத்தில் தாவீது ராஜா எழுதக்கூடிய அல்லேலூயா சிலுவையில் அறையப்படுவார், தாகமுள்ளவராயிருப்பார், அல்லேலூயா நாய்கள் சூழ்ந்து கொண்டது, பாசானிய தேசத்தை எருது சூழ்ந்து கொண்டதெல்லாம் போன வாரம் முந்தின வாரம் வாசித்தோம். இதே காரியத்தை பல வருடங்களுக்கு முன்பாகவே அவர் தரிசனத்தில் எழுதுகிறார். தாவீது எழுதுகிறார், மோசே எழுதுகிறார், எல்லாருமே இந்த சிலுவை மரணத்தை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதான் நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் பிற்பகுதியில் பார்க்கும்போது இதெல்லாம் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படி அப்படி ஆயிற்றுன்னு எழுதியிருக்கோம். சிலுவையில் அறைவதற்கு முன்பு இவர் சவுக்கால் அடைக்கப்பட்டார், துப்பப்பட்டார், கள்ளங்கொண்டு எரியப்பட்டார். இதெல்லாம் ஒவ்வொரு தவறுக்குண்டான தண்டனைகள். சவுக்கால் அடிக்கப்படுவதே 1 குறைய 40 அடிகள் 39 அடிகள் தான் அடிக்கணும். ஒரு அடி கூட அடிச்சிட்டா கூட அவன் அல்லேலூயா தண்டிக்கப்படுவான். அப்பேற்பட்ட ரோம பேரரசில் ஒரு அடி அடித்தா கூட அடிக்கிற ஆள் தண்டிக்கப்படுவான் என்று அவங்களுடைய சட்டம் இருக்கும் பொழுது, ஆனால் தேவன் மட்டும்தான் கல்லெறியப்படக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார், துப்பக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார், கோலினால் அடிக்கக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார், மிலாரினால் அடிக்கக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார், சவுக்கினால் எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா முடிவான தண்டனை தேவனுக்கு சமமாய் கூறுவதற்குண்டான தண்டனை சிலுவையில் அறையப்படுவது. சூரியன் உதயமாவதற்கு முந்தைய சிலுவையில் அறைவார்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். யாரெல்லாம் சிலுவையில் தொங்கும் பொழுது, இவர் தவிர எத்தனை பேர் சிலுவையில் கொல்லப்பட்டார்கள்.
ஆனால் யார் எல்லாம் சிலுவையில் அந்த சாயங்காலம் வரை தொங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க இறக்கவில்லை என்றால் அவங்க காலை ரெண்டையும் முறிச்சு அவங்கள கொல்லுவார்கள். காலை கையெல்லாம் முறிச்சு கொல்லுவார்கள். ஆனால் இந்த கல்லனுடைய லிலியா சோதரம் ஆண்டவரே கால்கள் முறிக்கப்பட்டது. ஆனால் இயேசு அதற்கு முன்பாகவே மரணம் அடைந்தார். ஏன்னா அதுக்கு முன்னால் எழுதியிருக்க உன்னுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால தேவன் அந்த சாபத்தையிலிருந்து விடுதலையாகும்படியாய் அல்லேலூயா முறித்தார். இப்போ நான் அல்லேலூயா தியானிக்கும் போது கண்டுகொண்ட ஒரு பாடம், ஏரேதியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவன் அல்லேலூயா நிறைவேற்றினது பூராமே பிதாவானவர் திட்டத்தின்படியே எல்லா காரியமும் நிறைவேறுகிறது. அது அல்லேலூயா தேவன் பிதாவானவர் உலக தோற்றத்திற்கு முன்னே இந்த கொலை களத்தை நியமிக்கிறார். நீங்கள் தீர்க்க தரிசனமாய் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இந்த வேதம் சொல்லுகிறது உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியானவர். அப்போ நீ அல்லேலூயா நல்லா ஆராய்ந்து பார்த்தீர்களானால் நீங்கள் இத்தனாவது வருஷம் இத்தனாவது தேதி இந்த இடத்துல பிறப்பீர்கள், இந்தந்த சாபத்தோடு தான் பிறப்பீங்க, இந்த பாவத்தோடு தான் பிறப்பீங்க. அதனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்காக நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக, உங்கள் தாய் தகப்பன் பிறப்பதற்கு முன்பாக, உங்கள் சந்ததியில் பல சந்ததி பிறப்பதற்கு முன்பாகவே, இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே, ஏன் பைபிளில் முதல் அதிகாரம் முதல் வசனம் எழுதுவதற்கு முன்பாகவே இயேசு உங்களுக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் அப்போ ஒரு மனுஷனுடைய சாபத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் முன்குறிக்கப்பட்டவைகள். மற்ற எல்லாமே பரலோக ராஜ்யம் எல்லாமே பின்னால் வந்தது தான். ஆனால் நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்பதை நீ உலக தோற்றத்திற்கு முன்னே நியமித்துட்டு தான் உங்களே படைக்கிறார், மனுஷனை படைக்கிறார். தேவன் மனுஷனை படைத்து அவனுடைய நாசியில தன் சுவாசமாகிய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாக்கினான் அப்படின்னு வாசிக்கிறோம். 2:7 ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் பாவம் செய்து ஜீவனை இழந்து அல்லேலூயா பல தலைமுறைகள் ஓடி அல்லேலூயா நியாயப்பிரமாணத்தை நியமித்து நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவனை பெற முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அல்லேலூயா உயிர்த்து அவர் கிறிஸ்துவாய் நமக்குள் வந்து நம் ஆத்துமாவுக்கு ஜீவனை தருகிறார். நாம் ஆவி மனிதன், நம்முடைய மனிதன் ஆவி மனிதன். இந்த சரீரம் மண்ணினால் உண்டானது, அது மண்ணுக்கு திரும்பக்கூடியது. இந்த மண் பரலோகத்துக்கு போவதில்லை. ஆனால் என் ஆவி உள்ளான மனிதன், அந்த மனிதன் தான் பரலோக ராஜ்யம் செல்வான். ஆண்டவருடைய எலும்புகள் கை முறிக்கப்படுவதில்லை, கால் முறிக்கப்படுவதில்லை, மறிக்கப்படவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அல்லேலூயா உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கையை தரித்து போடுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. நீ 2 கையுடையவனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும், 2 கையுடையவனாய் நீ நரகத்திலே பிரவேசிக்கிறவனை பார்க்கிலும், ஒற்றை கையுடையவனாய் நீ ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது நலமாயிருக்கும். அப்போ எப்படி சரீரத்தில் உள்ள கையை முறிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கலாம். சரி, இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சிட்டோம், இந்த கையை முறிச்சிட்டோம், அடுத்தால ஒரு பாவம் செஞ்சிட்டோம், அடுத்த கையை முறிச்சிட்டோம், அடுத்தால இன்னொரு பாவம் செஞ்சிட்டோம், காலை முறிச்சிட்டோம். அப்படி கிடையாது. இந்த சரீரம் நம்ம பரலோக ராஜ்யம் போவதில்லை. இது ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி நாம் பரலோக ராஜ்யம் செல்வோம். அப்போ கை முறிப்பது என்றால் என்னன்னா, உள்ளான மனிதனினுடைய கிரியைகள் உங்களை சாபத்திற்குள்ளே நடத்துவது. சொல்லுங்க எல்லாரும், என் எண்ணம், என் சுவாபம், என்னுடைய பரம்பரை சுயம், இதுதான் என்னைய சாபத்துக்குள்ள நடத்துகிறது. எந்த பயங்கரமான மோசமான எண்ணங்கள், என் சுவாபம், என்னுடைய பாவம் செய்கிற சுவாபம்,
என்னுடைய சுயம், நானே அல்லாமல் என்னை அல்லாமல்ங்கிற சுயங்கள் என்னை எதுக்கு உள்ள நடத்துதுன்னா சாபத்திற்குள்ளாக நடத்துகிறது. அப்போ அங்க கையை மறிக்க கூடாதுன்னு சொன்னவர் இங்க என்ன சொல்றாரு? கையை மறிக்கணும்னு சொல்றாரு. அப்போ இந்த உள்ளான மனிதனை உள் நடத்துவது, சாபத்துக்குள்ள நடத்துறது இந்த எண்ணம், சுபாவம், சுயம். இந்த சக்தி ஒரு மனுஷனாய் உருவெடுக்கிறது. உள்ள மனுஷன் வேறு, வெளியே உள்ள மனுஷன் வேறு. வெளியே உள்ள மனுஷன் பாவம் செய்கிற அளவிய கிரியைகளை நடப்பிக்கிற மாம்ச சரீரமுடைய மனுஷன். அவன் ஐம்புலனின் அறிவு உடையவன். ஆனால் உள்ளான மனுஷன் ஆவியானவர்னாலே நடத்தப்படுகிற புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த மனுஷன் அந்த எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்லுகிறபடி, இந்த எண்ணத்தை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய சக்தியாகிய வேத வசனத்தை இருதயத்திலே நிரப்பியிருந்தால் மனித ஆவிக்கு நீங்கள் இடம் கொடாதபடி அல்லேலூயா அந்த ஆவியை அல்லேலூயா தேவனுக்குள் நடத்த முடியும். இந்த உள்ளான மனுஷனுடைய கிரியைகளில் அழித்து போடுவதே அல்லேலூயா கைகளை முறிப்பது. அது என்னுடைய தியானத்தில் வந்தது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சத்தியத்தை எடுத்து தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காரியம் தெளிவாய் புரியும். பழைய அல்லேலூயா நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் வரை தான் அல்லேலூயா மாம்ச சரீரத்துக்கு அல்லேலூயா தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கு ஏற்ற பாடங்கள். நீ உயிர் தெழுந்த பிறகு, கிறிஸ்து வந்த பிறகு நமக்கு ஆத்மாவுக்கு ஏற்ற பாடங்கள். மரணம் நாளைக்கு சந்தித்தாலும், பிறந்த உடனே பிள்ளைகள் மரித்தாலும், அது உலகத்தில் உள்ள ஜனங்கள் தான் ஆள் சாகிறதே நினைக்கிறத தவிர ஆண்டவர் அப்படி நினைப்பதில்லை. ஆயுசு நாட்கள் குறைவாக, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆயுசு நாட்கள் அதிகமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் ரொம்ப பேர் 65 வயசுக்குள்ளேயே மாண்டு போனார்கள். ஆனால் பவுல் நிறைய நாள் இருந்தார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவை. நான் இந்த உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பெறப்படுங்கள் என்று எழுதியிருக்கிறது. இதன் கிரியைகளை, அதாவது மனதின் கிரியைகளை, அதாவது எண்ணத்தின் கிரியைகளை அல்லது சுபாவத்தின் கிரியைகளை, உன் சுயத்தின் கிரியைகளை உடைக்க வேண்டும். இப்படி உடைச்சா மட்டும்தான் அல்லேலூயா நீ எதை வச்சு உடைக்கணும்னா சிலுவையிலே மனம் திரும்பி அல்லேலூயா நீ அந்த உள்ளான மனுஷனுடைய கிரியைகளை, கரத்தின் கிரியைகளை முறிக்க வேண்டும். நம்ம என்ன சொல்லுது? அல்லேலூயா ஒரு காரியத்தை செய் என்று. உலகம் சொல்லுது ஒரு காரியத்தை செய் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறதை செய்யக்கூடாது என்று. இதில் யார் சொல்ல நீங்கள் கேட்க போகிறீங்களோ அதான் முக்கியம். அதுதான் நீங்கள் கையை மறிப்பதின் வழி. அந்த கிரியைகளிலிருந்து வெளியாவதே கையை அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் அந்த சக்தி. அதனால் அது ஒரு கொலைக்களம். சிலுவையை தேவன் நியமித்தது தண்டனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொலைக்களம். பிசாசு என்ன நினைத்தான்? அல்லேலூயா சிலுவையில் இயேசுவை கொன்றுவிட்டால் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தான். ஆனால் அதுக்கு அப்புறம் கிறிஸ்து என்று ஒருவர் வருவார். அவர் ஆவியாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு இந்த பிசாசு அவரை பார்க்கவே முடியாது. அவர் கிரியைகளையும் அறியவே முடியாது. ஏன்னா அது பரலோகத்தின் சக்தி, பிசாசு பூமியின் சக்தி. அவன் பூமிக்குரியவைகளை யோசனை பண்ணுவான், பூமிக்குரியவைகளை நடப்பான். ஆனால் தேவன் ஆகிய கிறிஸ்து உங்களுக்குள் தரித்திருந்தால் பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை சிந்திப்பீர்கள், பரலோக ராஜ்யத்தின்படி நடப்பீர்கள். அதனால் இந்த பொல்லாத உலகத்தில் தேவன் நியமித்த ஒரு கொலைக்களம் எது என்றால் சிலுவை. இந்த சிலுவையை இயேசு சுமந்தார், நானும் சுமக்கணும். இயேசு அடிக்கப்பட்டார், நானும் அடிக்கப்படணும். இயேசு சிலுவையில் மரித்தார், நானும் மரிக்கணும். நான் ஞானஸ்தானத்தினால இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் உயிர் தெழும்போது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறேன். இந்த தன்மைக்குள்ள நீங்க வரணும். அதனால தான் அவர் சிலுவையை தேர்ந்தெடுத்ததின் காரணம் என்னவென்றால் எல்லா குற்றங்களுக்கும் ஒரே தண்டனை சிலுவையில் அறையப்படுவது.
அது மட்டுமல்ல, அவர் கல்லறியுண்டார், அல்லேலூயா, கோலினால் அடிக்கப்பட்டார், சவுக்கினால் அடிக்கப்பட்டார், மிலாரினால் காயப்பட்டார், அல்லேலூயா, அவர் தண்டிக்கப்பட்டார், ஈட்டியினால் குத்தப்பட்டார், ஆணிகளினால் கடாவப்பட்டார். இதெல்லாம் எதுக்கு? எல்லா உலக மொத்த சக்தி, மொத்த மனுகுலத்தின் சாபத்தின் தண்டனையை அந்த ஒரு மனுஷனாகிய தேவன் அல்லேலூயா சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இதுதான் சிலுவையின் காரியங்கள். அதனால நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள் தான் ரொம்ப மெயின் திங். நன்றியோடு நீங்கள் சிலுவையில் சுமப்பது என்றால், இந்த பொல்லாத உலகத்தில் வேதவசனத்தின் நடி நடப்பது தான் சிலுவையை சுமக்கிறதின் காரியம். எத்தனையோ காரியங்கள் இருக்குது, நான் ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். இது இந்த பொல்லாத உலகம், பொய் சொல்கிற உலகம். நீ பொய் சொல்லாமல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அது சிலுவை. கண்ணுக்கு தெரியாத உண்மையின்படி நடக்கணும். கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மை மாதிரி தெரிகிறது பிசாசனுடையது. அதை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொண்டு வாழ வேண்டும், அது சிலுவை. தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தத்தின்படி நடப்பது சிலுவை. இந்த சிலுவையை அல்லேலூயா நன்றியோடு கூட தூக்கிற தேவன் கொலைக்களமாக மாற்றினார். உன் சந்ததியை, உன் குடும்பத்தை, உன்னுடைய பின்னால் உனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியை அல்லேலூயா நீங்கள் தப்பி வைக்கணும்னா நீங்கள் சிலுவை சுமக்கணும். ஒவ்வொரு பாவத்தையும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவரோடு மறிக்க வேண்டும். இப்போ உள்ள அந்த கடைசி காலத்தில் பெரிய கொடுமை என்னன்னா, யாருமே வேதவசனத்தின்படி நடக்க விரும்புறது கிடையாது. எங்கேயாவது நம்ம வேதவசனத்தை கை கொள்ளாம, அதை சரியானபடி தனி ஜபங்கள் பண்ணாம, வேதவசனத்தின்படி நடக்காம, அல்லேலூயா தேவனை பின்பற்றாம, சிலுவையை சுமக்காம, பாவத்தை கொல்லாம, சுயத்தையும் சுபாவத்தையும் அல்லேலூயா உங்கள் எண்ணங்களையும் சிலுவையில் அறையாம, நம்ம எப்படியாவது விடுதலை ஆயிடணும், எப்படியாவது இந்த உலகத்தை சுதந்திரிச்சிடணும் அப்படின்னா அநேக கிறிஸ்துவர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் ஒற்றையில் சிலுவையில் அறையப்படுவது முடியாத காரியம் அல்ல, எல்லாருக்கும் தெரியுதுதான். ஆனால் ஆவியானவர் துணையோடு கூட நீங்கள் நடப்பீர்களானால் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கொண்டு போய் உங்களை சிலுவையில் அறைய வைப்பார். சிலுவையில் அறையப்படுகிற வாழ்க்கை மட்டும்தான் கிறிஸ்துவ ஜீவியம். சிலுவையில் நீங்கள் அறையப்படலைன்னா நீங்கள் கிறிஸ்துவ ஜீவியமே செய்யலைன்னு அர்த்தம். அநேக சத்தியங்கள் அல்லேலூயா அறிக்கை பண்ணி விட்டுவிட வேண்டும். முதல்ல அல்லேலூயா இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தவன் அறிக்கை பண்ணுறவன் என்னத்தை அறிக்கை பண்ணுகிறான்? அல்லேலூயா இயேசுவே கிறிஸ்து என்று அல்லேலூயா அறிக்கை பண்ணுகிறான். இயேசுவே பிதாவாய் இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணுகிறான். அது ஸ்டார்டிங் பீரியடு. நம்ம அறிக்கை பண்ணது மற்ற பாவங்களையோ சாபங்களையோ பற்றி தெரியாது. ஆனால் இது நான் முதல்ல தேவனுக்குள்ளே வரும்பொழுது என்னுடைய சிலுவையை பற்றியோ தேவன் பாவங்களை சுமந்தார்ங்கிறத பற்றியோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன அறிக்கை பண்ணினேன்? அல்லேலூயா இயேசுதான் தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணினேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். இது ரோமரின் 10வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, 9:10 எழுதியிருக்கு. அது நான் அப்போ ரட்சிக்கப்பட்டேன். நீ அதே அல்லேலூயா யோவான் வெளிப்படுத்தின விஷயத்தான்னு நினைக்கிறேன். இல்லை, யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு போதுன்னா அல்லேலூயா நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும்னு எழுதியிருக்கேன். நீ யாக்கோபு 5வது அதிகாரம் அந்த 15-17 நினைக்கிறேன். ஒருவர் பாவங்களை, இதெல்லாம் வளர்ச்சி. எனக்கு அவன் வேண்டாம், எனக்கு இவன் வேண்டாம், எனக்கு அவங்க அந்த சிஸ்டர் வேண்டாம், இந்த பிரதர் வேண்டாம். நீங்கள் பரலோராஜ்யமே போக முடியாது. உங்களுடைய அல்லேலூயா சரியான சிலுவை சுமத்தலின் அடையாளம் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை இன்னொரு ஆளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அநேகர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வீட்டில் நல்ல விடுதலை இல்லையா, ஊழியம் செய்யுங்கள். நீ பெரிய எல்லாம் ஊழியக்காரர் தான் ஊழியம் செய்யணும்ல. இயேசுவை சொல்லுகிறது பூரமே ஊழியம்தான். எத்தனை பேரை மீட்டெடுக்கீங்களோ உங்கள் வீடு மீட்டெடுக்கப்படும், உங்கள் குடும்பம் மீட்டெடுக்கப்படும். இந்த கொலைக்களத்தை நியமித்தது பூராமே தேவனாலே முன் அறிவிக்கப்பட்டது. வாசிப்பமே ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது சரிக்கிட்டு வராது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 2வது வசனம்.
பின்பு வரும் என்று அறிவீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க இந்த பஸ்கா பண்டிகை வரும் என்று அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து நியமிக்கப்படுகிறார். ரோம பேரரசாகிய ராஜா நியமிக்கல. பிலாத்து இந்த நாட்களை முன்குறிக்கவில்லை. இயேசு சொல்றாரு, என்ன அவங்க அல்லேலூயா நியமிக்கிறதுக்கு முன்னாலே சொல்றாரு, பஸ்கா பண்டிகை வருது, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இயேசுவாகிய நான் மனுஷகுமாரன் அந்த கொலை செய்யப்படும்படியா நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன். இவை முன்குறிக்கப்பட்டவைன்னு நான் ஏன் சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவர் எத்தனையோ அற்புத அடையாளங்கள் மனுஷனுக்கு சிச்சைகளை கொடுத்தார். ஆனால் நீ என்ன 12வது அதிகாரத்துக்கு வரும்போது அதில் எழுதப்பட்டிருக்கு, நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே உபாகமா என்னாகமா பஸ்கா அல்லேலூயா நீங்கள் தலைப்பிள்ளை சங்காரத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதை கசப்பான கீரையோடு நின்று கொண்டு கம்பை கோலை ஊடிக்கொண்டு வேகமாக அப்பத்தை புசிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கு. அது பஸ்கா என்று அழைக்கப்படும். அந்த விடுதலையினால் தான் இங்கே இயேசு கிறிஸ்து பஸ்காவை நியமிக்கிறார். அல்லேலூயா. பஸ்காவை நியமிக்கிறான். நியமித்து கர்த்தர் அல்லேலூயா பிடிபட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அவர் சிலுவையில் அறைவதற்காக அல்லேலூயா பயங்கர வேதனைகளை அடைந்தார். அவர் அல்லேலூயா கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் படப்போகிற பாடை குறித்து அவர் தரிசனமாய் பார்க்கிறார். பார்க்குங்க தான் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி அப்படின்னு பிதாவின் இடத்துல தன்னுடைய அந்த ஊழியத்தின் தன்மையை அந்த சிலுவையில் அறையப்படக்கூடிய காரியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் இயேசு. விசாரணை நடக்கிறது, ஆனால் இவர் பிதாவை பார்த்து கொண்டு இருக்கிறார். பிதாவை பார்த்து கொண்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் அல்லேலூயா பொய்யான குற்றங்களை சாட்சிகளை கொண்டு வந்தார்கள். கொண்டு வரும்போது இவருக்கு பார்க்கவே இல்லை. அவங்க கூப்பிட்டு கேட்கான், அல்லேலூயா உன்னை விடுதலையாக்கவும் சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அறிவாயா அப்படின்னு. அவர் சொல்லார், பிதாவின் இடத்துல வந்து ஒரு அதிகாரம் வந்தாலொழிய நீ அல்லேலூயா தானாய் ஒன்றும் நடப்பதில்லை அப்படிங்கிறார். அல்லேலூயா எந்த அதிகாரமும் பிதாவின் இடத்துல தான் வரணும் அப்படிங்கிறார். இப்படி அல்லேலூயா அங்கே பெரிய கோர்ட் நடக்கு, வாக்குவாதங்கள் நடக்கிறது. பரபாசை விடுதலையாக்க வேண்டுமா அல்லது இயேசுவை விடுதலையாக்க வேண்டுமா? ஆனால் எல்லா ஜனங்களும் பரபாசை விடுதலையாக்குங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று ஒப்புக் கொடுத்தார்கள். இந்த பரபாஸ் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். நான் இருக்கக்கூடிய இடத்திலே தேவன், நான் அடிக்கப்படக்கூடிய இடத்திலே தேவன் அடிக்கப்பட்டார். அந்த சிலுவை நியமிக்கப்பட்டதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற மொத்த பாவத்துக்கும் கூலி சிலுவை. கூலி சிலுவைங்கிறத விட அல்லேலூயா நமக்கு விடுதலை ஆக்கக்கூடிய பலி சிலுவை. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்திருப்பான், இன்னொரு மனிதன் இன்னொரு பாவத்தை செய்திருப்பான், இன்னொரு மனிதன் இன்னொரு பாவத்தை செய்திருப்பான். ஒவ்வொரு பாவத்திற்கும் நியாயப்பிரமாணத்தில் வேறு 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 தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த எல்லா தண்டனையும் சேர்த்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். குறிப்பிட்ட ஆள் இல்லை, எந்த மனுஷனானாலும் சிலுவையில் அறையப்பட்டால் அவன் அல்லேலூயா சபிக்கப்பட்டவன். அப்படி அவர் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் என்று நம்மை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. அப்போ இது எல்லாமே எழுதப்பட்டது. 2 பக்கம் கள்ளன், நடுவில் இயேசு தொங்குகிறார். நாங்கள் யோசையா எழுதும்போது எழுதுகிறார், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அப்படி அங்கு எழுதினது இங்கு நிறைவேறுகிறது.
நல்ல கேளுங்க. நீங்க வேத வசனத்தின்படி கேட்டு வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தால் உங்களுக்கும் எழுதினவைகள் எல்லாம் நிறைவேறும். நல்லது செஞ்சா நல்லதும், கெட்டது செஞ்சா கெட்டதும், தேவனை சார்ந்தால் இருந்தால் விடுதலையும், தேவனுக்கு விரோதமாக இருந்தால் சிக்ஷைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதை செஞ்சும் தப்ப முடியாது. ஆனால் ஐம்புலன்களும் மீறுகிற எந்த காரியத்திற்கும் சரீரத்தில் நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். மாறாக அல்லேலூயா, ஐம்புலன்களும் அறியாத ஒரு காரியம் ஆவியானவருடைய கிரியைகள், பரலோக ராஜ்யத்தின் கிரியைகள், அது வெளிப்படும் போது இந்த தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுவீர்கள். ஐயா நான் செய்த நேராவது நான் சொல்லி முடிக்கணும். ஐயா நான் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், அதற்கு உண்டான தண்டனை 6 மாதம், ஆனால் நான் மனம் திரும்பி விட்டேன், அந்த 3 மாதத்திலே மனம் திரும்பி விட்டேன், அந்த 3 மாதத்துக்கு உள்ள தண்டனை உங்களுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. செல்ல கேட்குங்களா? ஹலோ, அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா 6 மாத தண்டனையில் 3 மாதத்துலேயே மனம் திரும்பிட்டா அந்த 3 மாத தண்டனை உங்களுக்கு அல்லேலூயா சிலுவையில் தள்ளுபடியாகும். இல்லைன்னா நீ 6 மாத தண்டனை வந்து வரைக்கும் அதே பாவத்தை செய்வீர்களானால் 6 மாதம் அல்லேலூயா டபுள் ட்ரிபிள் ஆகும். அநேக கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்ட இடம் இந்த இடம் தான். யாம்னு கேட்டால் நான் ஏன் இப்படி சொல்ல, எசேக்கியேலில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான் பாவம் செய்தால் அவன் நீதி நினைக்கப்படுவதில்லை போல பாவி மனம் திரும்பினால் அவன் பாவம் நினைக்கப்படுவதில்லை. அந்த தண்டனை சிலுவையில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அந்த மனுஷன் என்ன ஆகுதான், அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறான். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம், செல்லை 6வது வாசிக்கலாம், 6வது வசனம். ரோமர் 6:6. வாசிங்க. நானோட நிப்பாட்டிட்டீங்கன்னா ஆமென். ஆமென். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று ஆமென் அறிந்திருக்கிறோம். 7-8 வாசிக்கலாம். அறிந்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை இருக்கிறானே. ஆமென். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் இருப்போமானால் ஆமென் அவரோடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இதெல்லாம் நீங்க நல்ல கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் பாவத்துக்கு நீங்க ஊழியம் செய்யாதபடி உங்க பாவ சரீரம் ஒளிந்து போகும் மட்டும் பொருட்டாக பாவ சரீரத்தை ஒழிச்சிடணும். அப்போம்னா சரீரம் ஒழிவதற்கல்ல, சரீரத்தின் கிரியைகளை ஒழிப்பதற்கு. புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். வெளியான மனுஷன் புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியாது. உள்ள மனுஷன் தான் அந்த எண்ணம், அந்த சுவாபம், அந்த சுயம் என்ற அந்த பழைய மனுஷன் செய்கிற கிரியைகளை அறிந்து நீங்கள் அல்லேலூயா சிலுவையில் அவரோடு கூட அறைந்து கொன்றுவிட வேண்டும். அப்படி நீங்கள் பழைய மனுஷன் மரித்தால் மட்டும்தான் நீங்கள் புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டு இந்த பூமியில் பிழைக்க முடியும். அநேக கிறிஸ்துவர்கள் பார்த்துருக்காங்க, உலகத்தில் புறஜாதிகள் அல்லேலூயா வேதனைப்படுகிறதை விட கொடிய வேதனைப்படுகிறார்கள். ஏன்னா இந்த இடத்துல விழுந்து போகிறார்கள். அல்லேலூயா ஒரு புறஜாதியே இருக்கிற விக்கிரகத்தை சேவிக்கிறவங்க கூட அந்த சாமிக்கு ரொம்ப பயப்படுறான், சில சட்டத்திட்டத்துக்கு உட்படுகிறான். ஆனால் கிறிஸ்துவர்கள் ஒருவரும் ஒரு சட்டத்துக்கும் உட்படவில்லை. அல்லேலூயா இயேசுவை பின்பற்றுவதும் கிடையாது. ஆனால் உபத்திரவத்தின் பாதையில், கொடிய உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றாலும் அறிவில்லாமல் என் பிள்ளைகள் சங்காரமாகிறார்கள். எங்க பாருங்க கிறிஸ்துவன் நொறுக்கப்படுகிறான், அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுது அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள்.
அறிவில்லாமல் என் பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிறார்கள். நீங்கள் தேவனுக்கென்று தேவனானால் நீங்கள் தேவன் பக்கம் நின்னுங்க. பாகால் தெய்வமானால் அழகால் பாகாலை சேவிக்கலாம். அங்கேயாவது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை உண்டு. நீ அல்லையா பொய்யாய் மாயையாய் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு ஒரு கிறிஸ்துவ ஜீவியம். அடுத்தவன் ஜீவிப்பான், நம்ம நல்லா இருக்கலாம். அடுத்தவங்க போதிப்பாங்க, நம்ம கேட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்தவங்க இது நம்ம காணிக்க கொடுத்துட்டா எல்லாம் நடந்துடும். இல்லை, வேத வசனத்தின்படி நடக்கணும். நல்ல கழுங்க எல்லாமே உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. எனக்கு அதை தாரும் இதை தாரும், நோயை குணமாக்கும், பேயை விரட்டும்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ன அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே செய்து முடித்தவைகள். அவர் காயங்களினாலே சுகம் ஆனீர்கள். எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சது. எல்லாமே உன் சாபத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாரு. ஆனால் நீ தான் விடுதலை ஆகக்கூடிய பாக்கி இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்திலிருந்தோ சாபத்திலிருந்தோ விடுதலை ஆவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பதே இல்லை. நான் கண்ட ஊழியங்களில் பெரும் பகுதியை ரொம்ப பேர், நான் சபை கட்ட விரும்பவில்லை, கட்டடங்கள் கட்ட விரும்பவில்லை, ஒரு மனிதனுக்குள்ளே சபையை கட்டி எழுப்ப விரும்புகிறேன், புத்தியுள்ள சிற்பாச்சாரி போல. ஆனாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த பில்டிங்ஸ் இடிய தான் செய்யுது. அல்லது இப்படி சொல்லலாம், குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறம். அல்லது இப்படி சொல்லலாம், குறிப்பிட்ட பாவங்களை அறிக்கை செய்து விட முடியாத பாவங்கள் வரும்போது விழுந்து போகிறார்கள். ரொம்ப முக்கியம், வேத வசனத்தில் வாசிக்கிறது கிடையாது, வேத வசனத்தின்படி நடக்கிறதும் கிடையாது. அதனால் ரொம்ப பாதிப்பு. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 18வது வசனம். ரோமருக்கு அடுத்த புத்தகம். ஆமென். ஒரு நிமிஷம். வேதம் சொல்லுது சிலுவையை பற்றிய உபதேசம். என்ன உபதேசம்? இந்த சாபத்திலிருந்து தேவன் விடுதலையாக இந்த தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அங்கிற உபதேசம். எப்படியெல்லாம் காயப்பட்டாருங்கிற உபதேசம். யாருக்கெல்லாம் காயப்பட்டாருங்கிற, யார் சாபத்தெல்லாம் சுமந்தாருங்கிற, என்னென்ன காயங்களை பட்டாருங்கிற, சரீரத்தில் எத்தனை வேதனை அனுபவித்தாருங்கிற, அல்லலியா எப்படி மரித்தாருங்கிற, அல்லலியா எத்தனை அமான நிந்தையை ஏற்றுக்கொண்டாருங்கிற, எத்தனை ரத்தம் சிந்தினாருங்கிறத உபதேசம், சிலுவை உபதேசம். யாரும் கேட்க விரும்பல. ஏன்னா அது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அது தேனாக இருக்கும். கிறிஸ்தவர்களாக இல்லாமல் பாவத்தை குறித்து ஒரு உணர்வு இல்லாதவர்களுக்கு அது பைத்தியமாய் தோணும். சிலுவை பற்றிய உபதேசம் மட்டும் உங்களுக்கு பைத்தியமாக தோண்டிட்டுனா நீங்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்குங்கன்னு அர்த்தம். வேதம் தெளிவாக சொல்லுது, கெட்டு போகிறவர்களுக்கு, போய்கொண்டு இருக்கிறவர்களுக்கு, போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோணும். கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவான் எவனும். அதே மாதிரி தான் நீங்கள் கெட்டு போவதுக்கு முந்தியே உங்களுக்கு சிலுவை உபதேசம் கசக்க ஆரம்பிச்சிடும், பைத்தியமாய் தோணும். இவர் என்ன சிலுவை பற்றி, என்ன பேரே சாப பாஸ்டர்னு சொல்லுவாங்க. சாபத்தை குறித்து அநேக காரியங்களை பேசியிருக்கிறேன். யாரும் விடுதலை ஆகாமல் நம்ம பிசாசிட்டு அடிபட்டு செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம இந்த வழியில் மாத்திரம் பேரக்கூடாதுன்னு நினைக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எவ்வளவுதான் போதிச்சாலும் அல்லலியா தன்னுடைய செவியை மூடிக்கொள்ளுகிற செவிட்டு வெறியன்னு எழுதியிருக்கு சங்கீதத்தில். அதே மாதிரி தான். உணர்வடையுங்கள். சிலுவையில் சாபத்தை, எல்லாரும் சாபத்தையும் சுமந்து தீர்த்தார். அதான் நீ சத்தியம். எல்லாருடைய நீ தீர்த்திருக்கையா? அதான் முக்கியம். இயேசு சுமந்தார், அடிக்கப்பட்டார், அல்லது சுமந்து தீர்த்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். நீயும் சிலுவை சுமந்து இருக்கிறோமா? அல்லையா சிலுவையில் நம்ம பாவத்தை அடித்திருக்கிறோமா? பழைய மனுஷன் செத்து இருக்கிறானா? அவனை ஞானஸ்தானங்கிற முறையில் அடக்கம் பண்ணி இருக்கிறோமா? கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல கிறிஸ்து உனக்குள்ள உயிர் தெழுந்து தங்கி இருக்கிறாரா?
அப்போ தான் நீ கலலியா தேவனுடைய சாபத்திலிருந்து விடுதலை ஆனாங்கங்கிற அடையாளம். இல்லைன்னா விடுதலை ஆகலைன்னு தான் அடையாளம்.